இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுடன் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அவர்கள் பாவம் செய்ததினால் அடிமைகளாக துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க அடிமைகளாக சென்றவர்கள் இஸ்ரவேல் அத 2 கிங்டமா பிரிஞ்சது. அது வந்து நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் சொல்றாங்க. நார்தர்ன் கிங்டம் வந்து இஸ்ரேல் சொல்றாங்க. சதர்ன் கிங்டம் வந்து யூதா சொல்றாங்க. நார்தர்ன் கிங்டம் அசீரியர்களால கைப்பற்றப்பட்டது. சதர்ன் கிங்டம் பாபிலோனியர்களால கைப்பற்றப்பட்டது. அப்புறம் ஒரு பெர்ஷியன் கிங் அவர் பேர் வந்து சைரஸ்னால இந்த மக்கள் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து சொந்த தேசத்துக்கே அனுப்பப்படுறாங்க. அப்ப வந்து அவங்க ஆலயத்தெல்லாம் கட்டுனாங்க. ஏரோது ராஜா வந்து என்ன பண்ணாரு, இந்த தேவாலயத்த நல்லா ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெருசா கட்டுனாங்க. இந்த தேவாலயத்துல என்னன்னா, ஊரியம் தும்மீம் இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல, ஷெக்கினாய் மகிமைலாம் இல்ல. ஓகே. இதெல்லாம் இதெல்லாம் நடந்து அப்புறமா என்னாச்சு, புதிய ஏற்பாட்டு பீரியட் நம்ம வந்துரும். ஓகே. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும்போது, இப்போ தேவனுடைய மகிமை அங்க இல்லன்னு சொன்னேன். ஏன்னா, அங்க உடன்படிக்கை பெட்டி இல்ல. ஏன்னா தேவாலயம் இடிக்கப்பட்டது. அது மாரிலாம் பார்க்குறோம்ல. புதிய ஏற்பாட்ல புதிய ஏற்பாட்டுல என்ன ஆகுது? இதுதான் வந்து இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் சொல்றாங்க. ஓகே. செகண்ட் டெம்பிள் பீரியட் அது மாரிலாம் அதுக்கு பேர் இருக்கு. இது வந்து இப்போ புதிய ஏற்பாட்டு. இந்த இந்த டெம்பிள்ல வந்து என்ன இல்ல, ஷெக்கினாய் மகிமை இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல, ஊரியம் தும்மீம் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ பார்த்து, "The word became flesh and made his dwelling among us. We have seen his glory." அப்படி சொல்றாரு. நாங்க என்ன பண்ணோம்? அவருடைய மகிமையை கண்டோம் சொல்ற வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய பிரசன்னம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். யாரும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கல. ஆனா இது வந்து என்னன்னா காட் அமாங் ஹியூமன். கடவுள் வந்து மனு அவதாரம் எடுத்து மக்களிடையே சஞ்சரிப்பது வந்து அது வந்து நெக்ஸ்ட் குவாண்டம் லீப். அது ஒரு பெரிய செய்தி. அது வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே ஆன்டிசிபேட்டே பண்ணல. இது மாரி கடவுள் வந்து மனு அவதாரம் எடுத்து மனுஷனா மாறி மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார் அப்படின்றத யாருமே வந்து கற்பனை கூட செய்யல. அவங்க என்ன சொல்றாங்க? சீஷர்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு குமாரன் ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அற்புதம்லாம் செய்றாரு, அதிசயம்லாம் செய்றாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு பிறந்ததே மரிப்பதற்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. "He born to die" அப்படி சொல்றாங்க. இல்ல, "The word tabernacled among us." வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால அவர் மரித்தது முக்கியம். ஆனால் அவர் பிறந்தது முக்கியம். அவருடைய மகிமையை கண்டது முக்கியம். ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம் அப்படின்னா, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்றாங்க. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். அப்போ இயேசு பிறந்ததுனால என்ன நடக்குது? மறுபடியும் தேவன் மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்கிறார். தேவன் நம்மோடு அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால அத வந்து நெக்ஸ்ட் குவாண்டம் லீப். யாரும் நெனச்சு கூட பார்க்கல. தேவனுடைய மகிமைய பார்ப்பாங்கன்னு. "Seen his glory, we have seen his glory" அப்படி சொல்றாங்க. இது வந்து என்னது? ஜஸ்ட் வாவ்! கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இயேசு அப்படின்னா என்னது? ஜனம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். ஜனங்களின் பாவம் அப்படின்னா என்னது? உறவு.
தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்னா என்னது? தேவன் ஆதாம் ஏவாளோட இருந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் மத்தியிலே தேவன் இருந்தார். இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்தது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டது. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. இஸ்ரவேல் மத்தியிலே தேவன் இருந்தார். பாவம் செய்ததுனால இஸ்ரவேல்ல இருந்து துரத்தப்பட்டார்கள். அடிமைகளாக போயிட்டாங்க. அப்ப பாவ மன்னிப்புனா என்ன? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் தேவனோடு சேர்க்கப்படுவது என்று அர்த்தம். வாவ்! இயேசு என்ன பண்ண வந்திருக்கிறாரு? மறுபடியும் மனிதர்களை தேவனிடம் சேர்க்க வந்திருக்கிறார். வாவ்! மறுபடியும் இயேசு மனிதர்களை தேவனிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறார். வாவ்! அதுதான் இம்மானுவேல். இயேசு அது அவருடைய நாமம். இம்மானுவேல், ஹூ இஸ், அவர் என்ன செய்கிறார்? அதைப்போல் அது காண்பிக்கிறது. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே இம்மானுவேல் அப்படின்னா என்னது? கிறிஸ்துவுடனே இம்மானுவேல் அப்படின்னா என்னது? நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நிறைய சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு லக்ஸரி சுடான்ல போயின்னு இருக்கோம். அப்ப திடீர்னு இயேசு கிறிஸ்து லிஃப்ட் கேட்கிறாரு. வாங்க இயேசு, என்னுடைய பேசஞ்சர் சீட்ல உட்காருங்க. எனக்கு ஒரு நல்ல ஜிபிஎஸ்ஸா இருங்க. எது கரெக்டான பார்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்க. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில சமயத்துல சொல்றோம், I decided to let the Lord into my life. அப்படி சொல்றோம். நம்ம ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறோம் அப்படிலாம் சொல்றோம். ஆனா அது இம்மானுவேல் கிடையாது. அது கிறிஸ்துவுடனே கூட கிடையாது. கிறிஸ்துவுடனே இருக்கிற வாழ்க்கை அப்படி கிடையாது. கிறிஸ்துவுடனே அப்படின்னா என்னது? இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனேனா அந்த வாழ்க்கை எப்படி? நம்மளுடைய கார்ல போயின்னு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய ட்ரெயின், உன் கார் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வா, என்னுடைய பிளான்ஸ் அண்ட் பர்பஸ் அதை செயல்படுத்தவா. அதுதான் இம்மானுவேல். அதுதான் கிறிஸ்துவுடனே வாழ்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதான் பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம் மனிதர்களோடு இணைந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துவது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ரொம்ப